ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணி போகிறோம். ரொம்ப வருஷமாக, அதாவது 2 மாதம் 3 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் ஒரு விஷயம் நினச்சது. அது வந்து ஏதோ ஒரு தடங்கள், ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு ஆகிக்கிட்டே இருக்கும். நான் அது செய்ய போகும்போது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால நான் பண்ணவே இல்லை. இன்றைக்கி வந்துட்டு இது பிளானே கிடையாது. நார்மலாக ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு சரி வீட்டு தச்சுவை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு அப்படியே வீட்டு வாசலில் வந்து நைனா வண்டி நிறுத்திட்டு இறங்குங்க அப்படின்னாங்களா. எங்களுக்கு இறங்க அலுப்பாக இருந்துச்சு. அப்போ உடனே வந்து சரி கொஞ்சம் தூரம் எங்கேயாவது போகலாம், கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு லாங் டிரைவும் போயா, சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னப்ப தான் சரி வாங்க இப்போ இதை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வேளாங்கண்ணியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், பேக்ரவுண்ட்லாம் பாருங்களேன். எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், யார் யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைனா அம்மா உள்ள தடன் ஏய் முட்டை போண்டா. ஆமாம், இன்றைக்கி நம்ம எல்லோரும் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாகு ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா, தொடச்சிட்டிங்களா? இப்போ நம்ம எங்கே போகிறோம்? டோரா வீட்டுக்கு போகிறோம். யார் நைனா இவன், எங்கேருந்து நைனா பிடிச்சிங்க இவனை? புஜ்ஜி மாதிரி தான் இருக்கிற நீ. இந்த சொல்லுங்க மயிர் தச்சோ, எங்க போறோம் நம்ம இப்ப? நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க. தச்சுக்கு வந்துட்டு ஜாதகம் எழுத போறோம். ஆமா, 5 வயசு ஆயிடுச்சு. 6 வயசு ஆக போகுது அடுத்த மாசத்தோட. வரல. அதனால இப்ப 5 வயசு ஆயிடுச்சு. ஆமா, எழுதுவோம்னா ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு இப்பதான் நேரம் வந்திருக்கு. அது இது பிளானா போடல. ஆமா, திடீர்னு வச்சு உட்காந்துட்டு சரி ஜாதகம் எழுதிடலாம்னு கிளம்பிட்டா போய் அங்க போய் பார்ப்போம், பார்த்துட்டு. ஆமா, அது வேற. அதுக்கப்புறம் வந்தனே ஃபர்ஸ்ட் 1 வயசுல எழுதலான்னு பார்த்தப்போ 1 வயசுல எழுதக்கூடாது, 2 வயசுல எழுதுங்களா என்னமோ சொன்னாங்க அந்த டைம். அதுக்கப்புறம் பார்த்தா அத்தம்மா இறந்துட்டாங்க. அப்படி இப்படி ஒரு விஷயம் அப்படியே நடந்துக்கிட்டே வந்து இப்போ 5 வயசு ஆயிடுச்சு. அப்பயும் கொஞ்சம் நமக்கு இடையில கஷ்டம் அந்த மாதிரி ஏதோ வந்துச்சா. அப்பயும் எல்லாமே சொன்னாங்க அவனுக்கு ஜாதகம் பார்த்தீங்களா என்னன்னு. அவனோட ராசி தெரியும், ராசி நட்சத்திரமும் தெரியும். ஆனால் வந்துட்டு என்ன அவனோட ஜாதகப்படி என்ன இருக்குது அப்படிலாம் எதுவுமே தெரியாது. நான் பெருசாக ஜாதகத்தில் எதுவும் நம்பவும் மாட்டேன். இருந்தாலும் வந்துட்டு எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, தச்சுக்கு வந்து ஜாதகம் எழுதிட்டிங்களா, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும், ஜாதகம் எழுதிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அபிக்கா இருக்கட்டும் எனக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஜாதகம் அங்கே தான் எழுதணும் நம்ம. ஸோ இப்போ அவங்கக்கிட்டே தான் வந்துட்டு தச்சுக்கும் நம்ம எழுத போகிறோம். அந்த விலாகெல்லாம் பாருங்கள். கிட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசுல வராரா நைனா அம்மாவுக்கு வந்துட்டு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு சொன்னது இவங்க தான். எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்னது இவங்க தான். அதை மீறி இவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால தான் நமக்கு வந்துட்டு இம்பிட்டு 10 வருஷம் லீலைகள்லாம் நடந்தது. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதே மறந்து போயிட்டேன். ஜாதகம் பார்க்குறதுக்கு அம்மாவும் நைனாவும் அப்போ கம்மி வயசு வேறையா, அப்போ ஜாதகமும் செட் ஆகலை. அப்போ தூக்கி போட்டாராம். தூக்கி போட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு 2வது கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். மொதல் கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க வந்தால் இவர் 2வது கல்யாணத்துக்கு எனக்கு ஜாதகம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நாங்கள் அப்போ நம்பலை. அவங்களுக்கு வந்துட்டு சரி தேவையில்லாத கண்டென்ட் வேண்டாம். வந்துட்டு என்னது காலை சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க எல்லோரும். இங்கே காலையில் வந்தால் ஏய் அவனுக்கே நான் ஒன்றும் கொடுக்கல, நீ யாரா? ஏய் ப்ளீஸ்டா போயிடுடா, தயவு செஞ்சு என் பக்கத்தில் வராதரா. நாங்கள் ஒரு காலத்தில் யாரா இவன் இங்க வந்து இந்த பையன் எனக்கு காவல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த பையன் அவங்களுக்கு ஏய் ஒழுங்கா உட்காந்துரு புடிங்கிற போறான். அவங்களுக்கு காவலாம். இவங்க எதுக்காக 2 பேரையும் இப்படி வந்து உட்கார வச்சிருக்கான்னு தெரில. இவங்க கிட்ட ஒன்று சொல்லலை, என்னெல்லாம் பார்க்கக்கூடாது.
நான் இவங்க கிட்ட மாட்டல, சரி அவங்க கிட்ட நாங்கள் தான் மாட்டியிருக்கோம் போல. ஏன் நீங்க எப்படி உட்காந்துருக்கிறீங்க? உங்களுக்காக அது கீழே தான் உட்காந்துருக்கு பாரு, பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறேன். ஒரு காலத்தில் நான் எங்கள் பப்பியெல்லாம் அப்படி கொஞ்சி விளாண்டுருக்குறோம். அப்படியே அதை கட்டி பிடிச்சி உருண்டு கண்டுபிடிச்சிட்டது அதெல்லாம் பிடிக்கும். ஒரு காலத்தில் எங்கள் பப்பியை போட்டு நசுக்கி அவனை பிடிச்சி இழுத்து அவ்வளோ செல்லமாக அப்படி வளர்த்தவங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவன் இறந்ததுக்கப்புறம் எந்த நாய் மேலேயுமே பெருசாக ஒரு இதே கிடையாது. எந்த நாயாக இருந்தாலும் சரி, நம்ம அக்கியாக இருந்தாலுமே சும்மா கொஞ்சிட்டு அப்படிதான். மற்றபடி அவன் பப்பி இருந்த பாசத்துக்கு யாருக்குமே ஈடு இணையே கிடையாது. அப்படி பப்பி மேலே பாசமாக இருந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு எந்த நாய் மேலேயும் அப்படியே இருக்கட்டும்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் எங்களுக்கு இப்போ நாயினாலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்க பார்த்தாக்கா இப்போ வந்து உட்காந்து ஏதோ தெரிஞ்ச பையன் மாதிரி அவன் என்னன்னா என் கையை வச்சு சுரண்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏதோ முன்ன பின்ன பழகுனவன் மாதிரி. இவன் எங்கே இருந்து உட்காந்துருக்கான்னு தெரில. இவனுக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துருக்கலாம். எல்லாருமே செவ்வாய்க்கிழமை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் இவ்வளோ நாளாக பண்ணாமல் இன்றைக்கி ஏன் செவ்வாய்க்கிழமையில போய் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. ஆனால் நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னோட எல்லா நல்ல விஷயமே செவ்வாய்க்கிழமை நான் பண்ணிடுறது. ஏன்னா வந்துட்டு முருகருக்கு வசந்த நாள் இல்லையா, எல்லாமே ஒரு கோல்டு எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயமே நான் வந்துட்டு பார்த்து பண்ணுறதுனாக்கா அது செவ்வாய்க்கிழமையில் நான் பண்ணிடுறேன். அதே மாதிரியே இன்றைக்கி வந்து பண்ணாமல் அதை தப்ப போடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தாக்கா கூட்டமே இல்லை. இங்கே இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஏன்டா இதை இங்கே தொங்க விட்டுருக்குற? நடந்ததே கிடையாது. வந்தாக்கா ரொம்ப லேட் ஆகும். ஜாதகம் இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு தான் எழுதுவாங்க. ஏன்னா நாங்கள் வாணியம்பாடியில் கேட்டப்ப நம்ம ஜாதகம் வாங்கிக்கிட்டு அங்கே பக்கத்தில் தான் வேளாங்கண்ணியா, சரி வேளாங்கண்ணி வந்து அன்னைக்கிட்ட வச்சு சாமி கூப்பிட்டு போயிடலாம், பிள்ளையோட ஜாதகம் நல்லா இருக்கணும், இனிமேல் அவன் ஆயுசுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பார்த்தாக்கா இந்த சைடு, அதாவது வேளாங்கண்ணி நம்ம அந்த சைடு இருக்கோம், அதோட இன்னொரு பார்ட் இந்த பக்கம் பார்த்தா செங்கக்கல் இது என்னடா செங்கக்கல் கொட்டி வச்சிருக்காரு. இது என்ன கல் இது? கூழாங்கல், பாறாங்கல் கொட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போதான் நான் பார்க்குறேன். என்னண்ணா என்னது? இந்த சைடு ஃபுல்லாக அது பண்ணி வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த கல்லை பார்த்தோன்னா ஜாலி தாங்க முடியல எனக்கு. இது ஏன்னா இது நான் வேற ஊர்லலாம் பார்த்துருக்கேன். பார்த்தா இப்போ நம்ம வேளாங்கண்ணிலே இந்த மாதிரி கல் போட்டிருக்கிறாங்க. காடு அவங்க தூக்கி போடுற நினச்சிட்டு வந்துடுறியா? செமையா இருக்கு. தாத்தா அங்கே மேலே ஏறி, எங்க தாத்தா கீழே இறங்கிட்டாங்களா? நைனா மேலே ஏறி வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. என்னோட கம்பீர குரலை பார்த்தீங்களா? மொரட்டு குரலாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்கூல்லேருந்து நம்ம அவனை அப்படியே கூப்பிட்டு வந்துட்டோம். முத இவனை தண்ணியில் கால் நினைக்கிறப்ப ஒரே அழுக. அபிதான் தூக்கி வச்சு முத நம்ம அம்முவி லைஃப் ஸ்டைலில் 500வது சப்ஸ்கிரைபருக்காக நம்ம போயிருந்தோம் பீச்சுக்கு. அவங்க அங்கேருந்து இப்படி தான் போவாங்க. 500 அப்போ வந்துட்டு இவனை முத பீச் அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறான். அபி தூக்கி வச்சு அழகாக இருக்கும் 2 பேரும். பார்த்தாக்கா தண்ணியில் நிற்கவே மாட்டான். இப்போ பார்த்தா அதுக்குள்ளே நம்ம எப்போ வந்தாலுமே வேளாங்கண்ணியில் வந்து நான் அந்த கிளி ஜோசியம் பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ நானும் தேடுறேன், கிளி ஜோசியத்தையே காணும். எங்கே போணுச்சுன்னே தெரியல. இந்த கை ஜோசியம் ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சு பார்ப்பாங்க, அது பார்க்க மாட்டேன். ஆனாலும் அதில் நான் நம்ப மாட்டேன். இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஆசைக்காக நான் வந்துட்டு அந்த கிளி ஜோசியம் பார்ப்பேன். எனக்கு பிடிக்கும் கிளி ஜோசியம். எங்கே ஓடியாருது? ஏன் அதுக்குள்ளே வந்துட்ட? சரி வாங்க. அவங்க தான் ஒரிஜினல் யூடியூபர். அவங்க பின்னாடி எத்தனை பேர் போகிறாங்க, அவங்க வச்சுருக்க கேமரா பாருங்கள். அவருக்கு அமைதியாக இருந்தாலும் அந்த கேமரா சுற்றும். ஏதோ பேசிகிட்டே போகிறாங்க. அவங்களாம் யாரும் நம்ம என்னன்னாக்கா இத்தனை வருஷம் நம்ம வந்து டபரா செட்டு ஃபோன் வச்சுருந்தோம். அதையே இப்போ தான் நம்ம மாற்றினோம். அந்த மாதிரி யூடியூபர். ஆனால் அவங்க தான் பிராண்டட் யூடியூபர்னு நினைக்கிறேன். அவங்க பேர் கூட எத்தனை பேர் போகிறாங்க, எப்படி போகிறாங்க பாருங்கள். இப்போ தான் நான் ஒரு யூடியூபரை பார்க்குறேன். நம்மலாம் ஒரு ஃபோனை தூக்கிட்டா நம்ம தான் பெரிய யூடியூபர் அப்படி சுற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான யூடியூபர் போகிறாங்க, யாருன்னு கண்டுபிடிக்கிறவங்க யாரு அங்கே சொல்லுங்கள். என்ன சொன்னீங்க? நம்மளாம் யாரு? ஓ ஆ ஊ ஈன்னு எடுத்தாதான் உண்மையான யூடியூபரு.
எத்தனை பேர் எடுக்கிறாங்க bro? அவங்க எத்தனை பேர் எடுக்கிறாங்க, எப்படி சீன் போட்டுட்டு போறாங்க பாருங்க நடந்து முன்னாடியேவோ. அப்படியே கண்டுக்கவே மாட்டாங்க, ஏதோ ஆக்டர்ஸ் கணக்கா போறாங்க. நம்ம வந்துட்டு குப்பை பொறுக்கிற பிள்ளைங்க மாதிரி எல்லாத்தையும் பேசி ஹாய் 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 அப்படின்ட்டு குப்பை பொறுக்கிற பிள்ளைங்க மாதிரி பேசிட்டு போறோம். அவங்க என்னன்னா அங்க ஒரே கூட்டம் கும்பல்ஸா தெரியாது உங்களுக்கு. அங்க அந்த அங்க அந்த ஒயிட் சட்டை தான் ஆக்டராம், ஆக்டர்ல யூடியூபராம். அவரு சட்டையை கழட்டிட்டாரு இப்ப. சட்டையை கழட்டி ஐயோ அவர் சட்டையை வேற கழட்டிட்டாராம், அப்போ பனியன் ஓட்டிக்கிறாராம். அவர் தான் யூடியூபர். நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். யாரா இருக்கும், ஏன் இதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டால் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்க யூடியூபர்னு தெரிஞ்சால் நம்ம ஃபோட்டோ எடுக்க போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்களா? யூடியூப்ல நார்மலாக எல்லாருமே வீடியோ போடலாம், எல்லாருமே செலிபிரிட்டி தான். இதுக்காக எதுக்கு அந்த அந்த படத்துல சொல்லிடுறேன், இவங்களாம் நார்மல் பீப்புள் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து நார்மல் பீப்புள் கிடையாது, இப்போதான் தெரியுது. நம்மளாம் நார்மல் பீப்புள் தான். அதனால நம்ம இங்கேருந்து அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். அது நைட்டு குறையிறதுனால வெளிச்சம் வருது. நம்ம எப்பயுமே வேளாங்கண்ணி வந்தால் லெமன் சோடா சால்ட்டும் ஸ்வீட்டும் குடிக்காம போனதே கிடையாது. கிச்சு, அபி, நிம்மி எல்லாருமே அதை ஒரு சோடா வாங்கியெல்லாம் அடிச்சுக்குவானுங்க, எக்ஸ்ட்ராவும் வாங்கிக்க மாட்டானுங்க. 1 2 வாங்கி எல்லாம் நீ குடி நான் குடின்னு அடிச்சு பிடிச்சி லாஸ்ட்டு இதை படக்குன்னு குடிச்சாதான் நிம்மதியாக இருக்கும். இந்த பிள்ளைங்க பேர் நல்லா வருதுங்க பார்ப்போம். அதுங்களுக்கு ஆசையை காமிச்சாதான் வருங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணி இங்கே பாருடா இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குன்னு ஆசையை காமிச்சு அவங்கள இங்கே நான் வர வைக்க போகிறேன். நம்ம இப்போ லெமன் சோடா குடிக்க போகிறோம். எனக்கு வேணா கொடுப்போமா? போடுங்க. நல்லா பெப்பர்லாம் போட்டால் கொட்டைக்கு இதமாக இருக்கும். இதான் பெப்பர் உப்பு சால்ட்டு 2 ஒன்று தான். லெமன் எல்லாம் போட்டு சோடா போட்டு. என்னோட தான் நல்லா இருக்கு, அவங்களோட நல்லாவே இல்லை. என்னோட தான் நல்லா இருக்கு. என்னோட தான் நல்லா இருக்கு. குளிருதே வேகமா குடிச்சிட்டு வரி. இந்த சின்ன குழந்தைங்க கூட இந்த குளிர்ல உட்காந்து செம்ம காத்து வேளாங்கண்ணியில். எல்லாரும்